ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாட்டர்டே விலாக் பார்க்கலாம். ஸோ இன்னையிலேருந்து வந்து பொங்கல் லீவ் விட்டுருக்காங்க பிள்ளைங்களுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ளைன் நூடுல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தனியாக பாயில் பண்ணி எடுத்து லைட்டாக ஆயில் போட்டு நான் வந்து ஆற வச்சுக்கிட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கேபேஜு, கேரட் அண்ட் கேப்சிகம் 3 தான் சேர்த்து ஸோ வெஜ் நூடுல்ஸ் தான் நான் பண்ண போகிறேன். நம்மளுக்கு தேவையான ஷேப்க்கு வந்து அதை நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் அந்த 3 வெஜிடபிள் தான் போட போகிறேன். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு பட்டை, கிராம்பு மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் தேவையில்லை. கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கு லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் பாயில் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆனதுக்கப்புறமே வேக வச்சுருக்க ப்ளைன் நூடுல்ஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பேக்லேயே கொஞ்சம் மசாலா பொடி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இந்த நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறமே போட்டோம்னா நூடுல்ஸ்லேயும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த நூடுல்ஸ் செய்வீங்க, என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கும். நம்ம சேனலை வந்து அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் அந்த மசாலா. இதையும் வந்து அந்த நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறமே போட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா இதுதான் நான் செய்கிற நூடுல்ஸ். ஸோ வந்து ரொம்ப சட்டிலாக காரம் இல்லாமல் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயே வந்து எக்கையும் போட்டு நம்ம எக் நூடுல்ஸாகவும் சாப்பிட்லாம். அப்புறம் நான்வெஜ் எடுக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் 65 போட்டு அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி சிக்கன் நூடுல்ஸாகவும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ வெளியே வந்து இதை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்டிலையே வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக. வெளியே எப்படியும் வந்து அன்ஹெல்தியான விஷயம் ஏதாவது இருக்கும். ஸோ வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் 2 பேர்த்துக்குமே இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஆயில் பாத் எப்போவும் வந்து கொடுப்போம். மேக்ஸிமம் வெயில் காலத்தில் வந்து வீக்லி நாங்கள் ஆயில் பாத் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் இதுவாக இருக்கனால 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நாங்கள் ஆயில் பாத் எடுத்துக்குவோம். ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட் ஆயில் தான். இது வந்து என்ன ஆயில்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதே தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கமெண்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிரஜாவுக்கு நல்ல லாங் ஹேர் வந்து வளர்ந்துட்டுருக்கு. அது காரணம் வந்து அந்த சீக்ரெட் ஆயில் தான். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஆயில் என்னன்னு சொல்கிறேன். ஸோ பிரஜாவுக்கு முடிஞ்சிச்சு லைட்டாக ஒரு மசாஜோடு, தக்ஷினிக்கும் லைட்டாக இவளுக்கும் வந்து மசாஜ் பண்ணி விட்டு இவளுக்கும் வந்து எண்ணெயை வந்து தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமே வந்து சுடுதண்ணி வச்சு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹீட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதில் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து கோகோனட் ஆயில் தான். பார்த்திங்கன்னா தக்ஷினி வந்து சொல்கிறா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா இதோட சீக்ரெட் வந்து சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஹேர் எவ்வளோ ஒரு சில்கியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். பாப்பா 2 பேர்த்தையும் குளிக்க வச்சுட்டு நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சாதம் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி புளிக்குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறம் இது வந்து பரங்கிக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீரகம் கொஞ்சோண்டு, மிளகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரெடி. அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன். இதில் எப்பவும் போல தான் புளிக்குழம்புக்கு நம்ம வந்து கடுகு, அப்புறம் வந்து வெந்தயம் தாளிப்போம்ல, அது மாதிரி தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு, மஞ்சள்தூள் போட்டோம்னா ஆப்வியஸாக இது நல்லா வதங்கிடும். ஸோ அது கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சள்தூள், உப்பு அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பம்கின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத காய் முன்னாடிலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமே ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இது எனக்கு இங்கே வந்து தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. கொஞ்சமாக அரிசி கலந்த தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம் காயை.
புளிக்குழம்பு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாட்டர்டே அவங்க வீட்டில் இருக்காங்க, அதுக்காக நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, வழக்கம் போல் தான் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நான் வந்து வெளியே பார்க்கலான்னு வந்து ஆப்வியஸாக அதான் செஞ்சிட்ருந்தாங்க. தக்ஷினி பார்த்திங்கன்னா குட்டீஸ் கூடலாம் விளாண்டுட்டு இருந்தா. குட்டீஸ் எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி போட்டிருக்கு. ஸோ 5 குட்டி போட்டிருக்கு. அது கூட தான் ஜாலியாக விளாண்டுட்ருக்கா. ஸோ வந்து பார்க்கலாம். குழம்புல கொஞ்சமாக காய் வெந்திருக்கு. அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு நான் வந்து கூடவே போட்டிருக்கேன். போட்டோன்னே இதில் வந்து புளியும் கரைச்சி ஊற்றி மூடி வச்சு கொதிக்க வச்சிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஃபிஷ் உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு ஸோ நான் திருப்பி வெளியே வந்திருக்கேன். பாருங்கள், ஃப்ளோர் ஆன். இப்போ நாங்கள் வந்து லன்ச் டைம் வந்துருச்சு, சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பாடும் பம்கின் புளிக்குழம்பு. ட்ரை பண்ணாதவங்க புதுசாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் புதுசாக தான் ட்ரை பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.